ஏன்னா இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னா வீடு நம்ம வீடு, இது நம்ம பெட்ரூம். நம்ம பெட்ரூம். இத தாண்டி இது நீ கொண்டு வந்த கட்டிலு. நான் கொண்டு வந்த. இதுக்கு இல்லாத உரிமை வேற எங்க இருக்கு? இந்த ரூம்ல எனக்கு எல்லா உரிமை இருக்கு. சரி, இந்த ரூமை தாண்டி போனா எனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த ரூமை தாண்டி போனா நமக்கு பொது உரிமை. எல்லாருக்கும் 3 பேருக்கு, நம்ம 3 ஃபேமிலினா 3 பேருக்கு இருக்கு உரிமை. உனக்கு என்ன வீட்ல மூத்த மருமவா? மூத்த மருமவன்னா சமையல் வேலை முதல் கொண்டு எல்லா வேலையும் செய்யறது உரிமை இருக்கா இல்லையா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ என்ன வேணும்? எனக்கு வீடு வேணும். பாப்பா வீட்டு போ. இந்த வந்தாதான வந்து இந்த பக்கம் நான் வீட்டு போ. வீட்டு போ வா. வீட்டு போ வா. நீ தானே எப்போ பிராக்கெட் செத்து வர போல நான் பண்ணது என்னலாம் சொல்லுங்க. உண்மையிலே நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நீ நினைச்சதே இல்ல. ஏய் இப்படி மனசு கஷ்டப்படுறேன். சாரி கால்ல மன்னிச்சு. யாம்பி எல்லாம் கீழே இருக்காம நீ வந்து மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இங்க வந்து இருக்கா? எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு இங்க வந்து இருக்கா? சொல்லு, விஷயத்த சொல்லு. சொன்னாதான் தெரியும். அங்க எல்லாரும் அங்க சமையலுக்கு எல்லாம் வேலை பார்த்து இருக்காம நீ உன் போக்குல நீ மூஞ்ச தூக்கிட்டு இங்க வந்து இருக்கா? என்ன விஷயம் சொல்லு. மக்களே எப்போ அதுதான் ஃபேமிலியில நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் சந்தோஷமா இருக்கு மக்கள். அதை விட்டுட்டு சும்மா ஏதாவது ஒரு இதுனா சாப்பிட்டு உடனே இங்க வந்து இருந்துகிட்டா யார் மக்களே? என்னாச்சு சொல்லு. இந்த வீட்ல என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்குன்னா வீடு நம்ம வீடு, இது நம்ம பெட்ரூம். நம்ம பெட்ரூம். இத தாண்டி இது நீ கொண்டு வந்த கட்டிலு. நான் கொண்டு வந்த. இதுக்கு இல்லாத உரிமை வேற எங்க இருக்கு? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? எல்லா உரிமை இருக்கு. சரி, இந்த ரூமை தாண்டி போனா எனக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த ரூமை தாண்டி போனா நமக்கு பொது உரிமை. எல்லாருக்கும் 3 பேருக்கு, நம்ம 3 ஃபேமிலினா 3 பேருக்கு இருக்கு உரிமை. இந்த ரூமை தாண்டி வச்சா 3 பேருக்கு இருக்கு. அத தாண்டி எனக்கு என்ன உரிமை இருக்கு? உனக்கு என்ன வீட்ல மூத்த மருமவா? மூத்த மருமவன்னா சமையல் வேலை முதல் கொண்டு எல்லா வேலையும் செய்யறது உரிமை இருக்கா இல்லையா? சாமா காமெடி. வேலை செய்யறதுக்கு உரிமை இருக்கு. அத தாண்டி எனக்கு என்ன உரிமை? ஐயோ தாண்டி உனக்கு என்னடி? டேய் வீட்ல ஒருத்தங்க கிச்சன்ல போய் வேலை செய்யறாங்கனாலே அந்த வீடே அவங்களுக்கு தான் உரிமைன்னு அர்த்தம். வாவ், இந்த வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறவங்க எல்லாம் சமையலுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. போய் கிச்சன்ல ஒர்க் பண்ணாலும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரே அந்த சமையல் அவங்க பெட்ரூம்ல வந்து படுக்க முடியாது. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? கிச்சன்ல போய் வேலை பார்த்தாலே அதாவது ஒரு பெட்ரூம் வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த சர்வன்ட்ஸ்க்கு எல்லாமே ஓன் ஹவுஸ் அப்படிதானே? சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்போ என்ன வேணும்? எனக்கு வீடு வேணும். வீடு வேணுமா? சரி, வீடு வேணும். சரி வச்சுக்க. எனக்கு பேர் எழுதி. ஓ நோ. உனக்கு பேர் எழுதிக்கணும். உனக்கு பேர் எழுதிக்க நீ என்னத்த இங்க உனக்கு எங்க அப்பா சம்பாதிச்ச வீடு. என்ன சொல்ல வந்தீங்க? நீ என்னத தந்திருக்கேன். எனக்கு ஃபுல் ரைட்ஸ் உண்டு. சரி இருக்கு. சோ எனக்கு அந்த வீடு அப்படி கிடையாது. இந்த வீடு சொத்து எதுவுமே நாங்க காலத்துக்கு பிரிக்க போறது கிடையாது. அது வந்து இதாதான் இருக்க போகுது. என்னன்னா நாங்க சமமா வைப்போம், சமமாவே இருப்போம், அவ்வளவுதான். சொத்தை பிரிக்க முடியாது. எங்க அம்மா பேர்ல இருக்கு. அவ்வளவுதான். 3 பேர் உங்க 3 பேருக்கு பேர்ல பிரிக்கணும். என்ன பேருக்கு? உனக்கு பேர்ல நீ எழுதி என்ன செய்ய போறா? ஏற்கனவே அங்குள்ள வீட்டே அங்க கழுவைக்கு தொடக்கவும் ஆள் இல்ல. இந்த வீட்டை வந்து தொடச்சி தொடக்க போறியா? தொடக்கதான் அவனும் சென்னையில தான் வேலை பார்க்க. உனக்கு எது பண்ண தந்துட்டு போயிட்டே இருப்பான். அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. எங்களுக்கு எந்த இதுல சொத்து பணம் காசு பொண்ணு எதுக்கு மேலே ஆசையே கிடையாது. பொண்ணு மேல ஆசை இருந்தா எப்பவே கட்டிட்டு போயிருப்பான். 35 வயசான அப்புறம் இன்னும் கட்ட பிரம்மச்சாரியா இருக்கான். சும்மா கிடையாது. ரொம்ப வெறுப்பேத்தாதே. எதுலயுமே ஆசை கிடையாது மக்கள். எங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துருங்க. வேண்டாம் நீ எல்லாத்தையும் எடுத்துக்க. நான் என்ன சன்னியாசம் போயிட்டா? சன்னியாசம் போட்டாடே. இந்த விளையாட்டு மட்டும் வைக்காத. சொத்து பிரிக்கணும். எவ்வளவு என்ன ஒருத்தையும் வீட்டுக்கு வந்தாலும் சொத்தை பிரிக்கணுங்க வேலைப்பாடே இருக்கப்படாது இந்த வீட்டுல. இருந்தாச்சுன்னா நீங்க போயிடணும், நாங்க இங்க இருந்துடுவோம் சந்தோஷமா. அவ்வளவு பிள்ளைகளை விட்டுட்டு போயிடக்கூடாது. சும்மா போட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் சொத்து கித்து அதெல்லாம் வச்சு என்னடே செய்ய போறீங்க? என்ன வந்து சோறா தரப்போ? சொத்து உங்களுக்கு சோறு தருமா? உனக்கு சோறு தருமா? தருமா? தராதுல்ல. எதுக்குடே மூஞ்சி தூக்கிச்சிட்டு இருக்கா? என்னன்னு சொல்லு. சொன்னாதானே எனக்கு தெரியும். சொல்லு என்னன்னு சொல்லு. சென்னிய பார்த்து போனதுக்க கை வச்சா செத்து போன்னு பார்த்துட்டு இருக்கேன். சரி கிளம்பு வா. பாப்போ வீட்டு போ. இங்க வந்தாதானே வர இந்த பிரச்சனை. வா வீட்டு போ. வீட்டு போ வா. வீட்டு போ வா. வா வீட்டு போ வா. லூசுரா லூசு இல்லனே மென்டல்.
தான் தொடங்குறா, நீ அழுதுட்டு இருந்தா என்ன மக்களே காரணம்? எனக்கு ஒண்ணு புரியல. இப்ப என்ன நான் உனக்கு உன் மனசை நான் என்ன கஷ்டப்படுத்துறேன்? என்ன கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லு. நீ தானே எப்போ பிராங்க் அடிச்சிட்டு வர, இப்ப நான் பண்ணது என்னலாம் சொல்லுவேன். அப்போ உண்மையிலே நான் இப்படி எல்லாம் பேசுவேன்னு நீ நினைச்சதே இல்ல. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. சரி சாரி. அதான் எனக்கு அதான் டவுட்டா இருந்தது. நீ எப்பவுமே என்ன வந்து எப்பவுமே சேர்ந்து இருக்கணும்னு சொல்லக்கூடிய நீ வந்து இப்ப இப்படி சொல்லுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு வந்து டவுட் தான். அதனாலதான் நான் இப்படி சொன்னேன். இல்லாம நான் சொல்ல மாட்டேன். நான் வந்து நீ எனக்கு என்ன வந்து நோண்டுறான்னு தெரியும் மக்களுக்கு, என்ன கிண்டுறான்னு தெரியும். அதனாலதான் நான் வந்து இப்படி எல்லாம் பேசுறேன். இந்த பேர் மக்களே, நான் வந்து ஒண்ணு இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. நீ வந்து வீட்டுல இது நாள் வரைக்கும் நம்ம வீட்டை பிரிச்சிடவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மருமகா நீ வந்து நான் அப்படி சொல்லணும். நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாமே சொக்க தங்குங்க. நான் வந்து அதுக்காண்டி அழாத. உண்மை வந்து நான் சும்மா சொன்னது. நீ பிராங்க் பண்ணா சரி ஓகே, நான் சும்மா தானே சொன்னேன். அதுக்கு இப்படி அழுவியா? டேய் உண்மையா அழுதா மக்களே. டேய் இப்படி மனசு கஷ்டப்படுறேன். சாரி காலைல மன்னிச்சுக்க சாரி. அழாதடா டேய், ஏன்டா இப்படி அழுதா? சாரி நீ பிராங்க் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வேர்ட்லாம் சொன்னேன். இல்லைன்னா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். சாரி மக்கள், சாரி. அழாதடா சரி போட்டு நான் இப்ப என்னத்த அப்படி சொல்லிட்டேன்? எதுவுமே பொதுவாக தானே சொன்னேன். எதுலயும் நான் ஒண்ணு நீ அரக்கி, நீ வந்து கல்லஞ்சக்காரி நீ ஏதாவது சொன்ன அப்படிலாம் ஒண்ணு சொல்லலையே. ஆனா நீ கல்லஞ்சக்காரி தானே, நான் அப்படி சொன்னேன். அப்படி சரி போட்டு புருஷனை மட்டும்தான். புருஷனுக்கு என்ன ஆனாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒண்ணும் கண்ணுகளும் தரதரையா வரும். மத்த இடத்துல எங்கேயா வந்திருக்கா? அதெல்லாம் போட்டு மிதிக்கா. சரி அழாத, போட்டு சாரி சொல்லியாச்சுன்னா கேடு, சாரின்னு சொல்லு. சரி போட்டு கேமரா எங்க வச்சிருக்கா சொல்லு. கேமரா எங்க வச்சிருக்கா? ஆஃப் பண்ணணும். கேமரா எங்க வச்சிருக்கா சொல்லுடி. சரி நீ எடுத்துக்க, நான் போறேன். இங்க பாரு நான் சும்மா தான் சொன்னேன். மீண்டும் நீ அழாத, மீண்டும் அழாத சொல்லிட்டேன். அவ்வளவுதான் சொல்லுவேன். தேவையில்லாம அழாத சொன்னா அழாது. அவ்வளவு